என்னடி எனக்கு நீ பிச்சை போடுறியா? நான் போட்ட சோத்த தின்ற நாய் நீ. இப்ப நீ போடுறத நான் சாப்பிடணுமா? தொடச்சுக்கோ, உன் முகத்துல இருக்கிற எச்சையெல்லாம் தொடச்சுக்கோ. டேய், என்னடா அதெல்லாம்? ஓ, இன்னைக்கு தானே அது எது? ஹீரோ என்ட்ரி. ஹீரோ என்ட்ரியா? பின்ன நம்ம ஆபீஸ்ல இருக்க சப்ப ஃபிகர்ல இருந்து டக்கர் ஃபிகர் வரைக்கும் இப்படி டாப் கிளாஸ் ஜொலிக்கிறதுனா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே நாளே பர்த்டேவா இருக்கும். டே, இவளுங்கெல்லாம் பர்த்டேக்கு சாக்லேட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாளுங்க. இன்னைக்கு என்னவோ பர்த்டே மாதிரி தெரியலையே, ஏதோ கல்யாண நாள் மாதிரிலாம் வந்திருக்காளுங்க. இருக்காதா பின்ன? அவளை பாரு, 5000 ரூபாய்க்கு கோல்டன் ஃபேஷியல் பண்ணி வந்திருக்கா. அவ பக்கத்துல பாரு, இந்த சின்ன பசங்களாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு தப்பு தப்பா லிப்ஸ்டிக் போட்டுன்னு வருமே, அந்த மாதிரி லிப்ஸ்டிக்கை போடுறீன்னா அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டா போல இருக்கு. அங்க பத்தியா கொல்லங்குடி கருப்பாய்க்கு ஜீன்ஸ் போட்ட மாதிரி பக்கத்துல ஒண்ணு நிக்கிறது. ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இன்னொன்னு நிக்கிறது. இதெல்லாம் யாருக்காக? யாருக்காக? கிருஷ்ணனுக்காக. இந்த ராதங்கெல்லாம் பிராக்கெட் போடுறது அந்த நீலவண்ண கண்ணனுக்காக. ஏய், யார் அவன்? நீ எந்த லோகத்தில் இருக்கிறாய் மகனே? இத்தனை நாள் பூலோகமாக இருந்த அலுவலகம் இன்று முதல் இந்திரலோகமாக மாறப்போகிறது. பஞ்சமத்தை கணியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனையில் நெஞ்சனைக்கவா வா 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 வா. நிறுத்து. அவன் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? நான் சொல்லவா? வந்துட்டான்டா வாஷ் பேஷன் வாயா. வர்றவன் பேரு கிறிஷ், நம்ம புது சேல்ஸ் ஹெட். 4 வருஷம் அமெரிக்கால இருந்திருக்கான், 2 வருஷம் கேம்பிரிட்ஜில் படிச்சிருக்கான். ஐயோ, பிரிட்ஜு கீழே படிச்சே ஒரு மனுஷன் அமெரிக்கா போயிருக்கானா? பெரிய ஆளுல. பேசன் பிரிட்ஜில் மச்சி, லண்டன் பிரிட்ஜ். 1 கோடி ரூபா கார் தெரியுமா உனக்கு? ஏய், நான் பார்க்காத காரா? சொல்றா அவன்கிட்ட. நீ பார்க்காத கார் தான் மச்சி, நீ பார்க்காத எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. டேய், தேவியோட அவன் அழகாடா? ஆமா. தேவியோட அவன் அறிவாளியா? ஆமா. தேவியோட அவன் திறமசாலி, பணக்காரன், பலான சிலான பலான மேட்டர்லாம் தெரிஞ்சவனடா. அட ஆமாப்பா, ஆமா. அப்ப தேவ் நீ வேஸ்டடா. டேய், என்ன நான் டக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்? டேய் மச்சான், ஃபிகருங்க வாழ்க்கையில பசங்க மேகம் மாதிரி வருவாங்க போவாங்க. ஆனா செட்டில் ஆன பையன் வானம் மாதிரி, அப்படியே அவளை சுத்தி வளைச்சிடுவன். அப்படியா? அதான் இல்ல மயிலாட், ரியல் லைஃப்ல அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு, பள்ளிக்கூடம் போக இல்ல. என்னடா பண்றீங்க? அவனா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? இந்த பாட்டுல வர பாண்டியனை நீ பாத்திருக்கியா? அவனோட புது வெர்ஷன் 2.0 தான் இந்த கிறிஷ். காத்தால 9 to 6 வேலை வேலை வேலை, சாயங்காலம் 6 to 9 லீல லீல லீல. டெய்லி பப்பு பார்ட்டி கும்மாளம் கூத்து. ஆனா நைட் 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவானா, காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்துடுவானா. அவனை ஜப்பான்ல கூப்பிட்டாங்களா, ஜாக்கி சான் கூப்பிட்டாரா, என்னென்னமோ சொல்றானா பத்தி. அவனை பத்தி இவ்வளோ தெரிஞ்சும் என்கிட்ட ஏன்டா சொல்ல? நீ காத்தால இருந்து டிஃபனே சாப்பிடலையே. அதுக்கு ஏற்கனவே சாப்பிடலன்னா வயிறு எரியும். இன்னொரு ஹீரோ கிட்ட இன்னொரு ஹீரோவை பத்தி சொன்னா தமிழ் சினிமாவே கெட்டு போறது அதனால தானே. ஹீரோக்களுக்குள் வைத்தெரிச்சல். தம்பி, எல்லாரும் அப்படி இல்லை. வட சென்னையில் ஹீரோ தனுஷ், வில்லன் விஜய் சேதுபதி, 2 பேருமே டாப் தான். நோட் தட் பாயிண்ட் யுவர் ஆனர். டேய், மரியாதைன்றது நம்ம போடுற சட்டையிலையும் வர கார்ல இருந்து வரக்கூடாது, செய்யற வேலையிலையும் அதுல இருக்க நேர்மையில இருந்து தான் வரணும். சூப்பரா பேசுறேன். ஆனா ரஜினிகாந்த் கூட சாதிச்சுட்டு தான் சித்தாந்தம் பேசினார். இப்படி எதுவுமே செய்யாம சும்மா பேசிட்டு இருந்தா சாமியார் அவனா ஆகலாம், சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது தம்பி. ஏய், முதல்ல அவன் வரட்டும். ஹாய். ஹாய் கிரிஷ். Hello. ஐ அம் ஈஸ்வரி, HR. அப்புறம் பார்க்கலாம். வந்துட்டான். Nice to meet you. நைஸ் டு மீட் யூ. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. Sure. வாங்க. ப்ளீஸ் I was கம். waiting for it. Hi guys, this is Krish. Hi sir. Hey. Okay. Back to your places. Back to your places, please. Hi, sir. Hi. Hi.
ஹாய். ம் ஏய் இந்த பிள்ளையாண்ட எல்லாருக்கும் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு நந்தினி மட்டும் கை கொடுக்குறான். ஆள் வேற செம லுக்காக இருக்கான், செம ஸ்டைலு, செம பதவி, செம்ம கெத்து. மச்சான் தேவு, ஒருவேளை உன் நந்தினி எக்ஸ்பிரஸ் தடம் மாறிடுமோ? எச்சி அவள் எப்படி போனா எனக்கு என்ன, வாய் முடி நில்லு. ஏய் ஆள் செம்மையா இருக்காண்டி. இவன் பக்கத்துல போய் நின்னா போதும் எந்தே வெறுப்பாயிடுவான். வெறுப்பாயிடுவானா? இவனை பார்த்து ஸ்மைல் பண்ணாலே போதும் போல இருக்கே. பாய் ஃப்ரெண்ட்னு ஒருத்தன் இருந்தானா இவன் அப்படியே குக்கர் மாதிரி வெடிச்சிடுவான். ஏய் அவன் என்னைய பாக்குறான்டி. ஆமாண்டி பார்க்கறான். காய்ஸ், கிருஷ்ணா நம்மளோட நியூ சேல்ஸ் ஹெட். குட் மார்னிங் சார். ஏய் என்னது இது? ஸ்கூல் பசங்க மாதிரி கோரஸா குட் மார்னிங்லாம் என்னது? ஆ? ஈஸ்வரி, என்னை பத்தி ஏதாவது இவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா என்ன? நிறைய சொல்லியிருக்க. அதான். ஸோ ஈஸ்வரி என்னை பத்தி சொன்னது எல்லாமே போய். என்ன சொல்றீங்க கிரிஷ்? கூல் ஈஸ்வரி, ஓகே. லுக் கைஸ், நான் ஸ்டேட்ஸில் படித்தேன், யூகேல வளர்ந்தேன். ஆனால் தமிழ் ரொம்ப நல்லா பேசுவேன். சுத்த தமிழ் பையன். நான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து 7 வருஷம் ஆகுது. சந்திரசேகர் சாரும் எங்கள் அப்பாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வரைக்கும் எங்கள் அப்பா பேரை நான் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணதில்லை. எனக்கு அது தேவைப்பட்டதும் கிடையாது. திறமை இருக்கிறவனுக்கு அப்பம் பேர் தேவை கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சூப்பர் சார், சோ ஃபேண்டாஸ்டிக். முதல்ல நீங்கள் எல்லாருமே என்ன சார்னு கூப்பிடுறது நிறுத்துங்க. ஜஸ்ட் கால் மீ கிரிஷ், ஓகே? ஐ am just a colleague to you all. அண்ணன் மட்டும் சொல்லாதீங்க சார். Who is that? Who is that? ஏய் யார்டி இவன்? தெரியல. மன்மதன். டேய் தேவு, இனிமே உன் கதையை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏய் அவன் எனக்கு என்ன போட்டியா? அவன் இடத்துல வேலை செய்ய போகிறான், நான் என் இடத்துல வேலை செய்ய போகிறேன். பெரிய மன்மதன். ஆளி மூஞ்சியும் பாரு. மச்சான் தீஞ்ச வாசனை அடிக்கல? இங்கேருந்து தான் மச்சா தீஞ்ச வாசனை வர்றது. வாய் முடுங்கடா. ஸோ ரிமெம்பர் கைஸ், நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் என் ரூமுக்கு வரலாம், என்னை பார்க்கலாம், என்கிட்ட பேசலாம். இந்த பாஸ் கீஸ் பந்தா கிந்தா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்களும் நானும் ஒன்று தான். யார் அதிகமாக வேலை செய்கிறீங்களோ லக் அவங்களே தேடி வரும். யார் சேல்ஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கள தேடி நான் வருவேன். நீங்கள் என்கிட்ட வந்தா அவார்ட், ரெக்கக்னிஷன் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நான் உங்ககிட்ட வந்தா ஃபயரிங் ஆர்டர் தான். பேட் நியூஸ். கஷ்டப்பட்டு உழைங்க, சந்தோஷமா இருங்க, ஒர்க் ஹார்ட் அண்ட் பார்ட்டி ஹார்டர். இதுதான் என்னோட சித்தாந்தம், என்னோட வேதாந்தம் எல்லாமே. What do you say guys? Good luck. சூப்பர் சார். சூப்பர் சார். So this is how you do things, this is how you grow bigger, okay? Once again, love you all. ஈஸ்வரி போலாமா? ப்ளீஸ். தேவ என்கிட்ட வர வைக்க அவன் தாண்டி சரியான ஆளு. ஷபாஷ், சரியான போட்டி. இனி நீயா அவனான்னு பார்த்துடலாம். இந்த தேவ நாராயணனா இல்ல அந்த இந்திர தேவனா பாத்துருவோம். எச்சி வாங்க. The game started now.
டாக்டர் இப்போ என் மாப்பிளைக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காருல்ல? அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. ஆனா அவர் குடிச்ச விஷத்தோட எஃபெக்ட் ரொம்ப சீரியஸானது. இனிமே தான் நீங்க அவரை பத்திரமா பாத்துக்கணும். டாக்டர், என் மாமாவை இனிமே நான் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பேன் டாக்டர். அவரை நான் போய் பார்க்கலாம்ல? அவர்கிட்ட நான் பேசலாம்ல? அவர் என்கிட்ட திரும்ப பேசுவாரா? நிச்சயம் பேசுவாருமா. ஆனா அவரை நிறைய பேச வைக்காதீங்க. அவர் மைண்ட் அப்செட் ஆகுற மாதிரி, அதாவது மனசு நோகுற மாதிரி எதுவுமே பேச வேண்டாம். டாக்டர், இனிமே யாரும் என் பிள்ளைய மனசு நோக்கிற மாதிரி பேச மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். என் பிள்ளைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நாங்க எல்லாரும் உள்ள போய் என் பிள்ளைய பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். இன்னும் 2 நாள் மட்டும் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஆனா இனி அவருக்கு காரம் இல்லாத சாப்பாடு மட்டும் தான் கொடுக்கணும். மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும். இனிமே அவரை நீங்க எந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் முழுக்க முழுக்க குணமாகிடுவாரு. ரொம்ப நன்றி டாக்டர். என் பிள்ளைய இனிமே நான் பத்திரமா பாத்துக்கிறேன். கடவுள் மாதிரி என் தம்பியை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. உங்களை என்னைக்குமே நாங்க மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்லம்மா, போய் பாருங்க. சரி டாக்டர். வா வா வா. ஏய், பிரபா, டேய், விஷத்தை குடிச்சது நீ, ஆனா செத்து பழிச்சது நாங்கடா. ஏன்டா இப்படி பண்ண? டேய், நாங்களாம் உனக்கு இல்லையாடா? உனக்கு உன் வீடு இருக்கு, அம்மா வீடு இருக்கு, ஏன் வீடு இருக்கு. யாரும் இல்லாத அனாதை மாதிரி நீ பாட்டுக்கு முட்டாள்தனமா ஒரு முடிவு எடுத்திருக்க. இப்படி எல்லாம் உனக்கு யோசிக்க எப்படிடா தோணுச்சு? நாங்களாம் என்ன செத்தா போயிட்டோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மாப்பிள்ளை இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? மாப்பிள்ள, நடந்து போச்சு. இனிமே அப்படி பண்ணாத. எப்போதும் எங்க கூட தானே மாப்பிள்ள இருப்ப. ஒரு 2 நாள் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. மாமா வந்திருப்பல. சரி விடு மாப்பிள்ள, எல்லாத்தையும் கெட்ட கணமா நினைச்சு மறந்துரு. இனிமே எப்படி நீ ராஜா மாதிரி வாழ போறேன்னு மட்டும் பாரு. பிரபா, பாருப்பா, நம்ம கையில உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? ராத்திரி பூரா அழுதாடா. பாரு, அழுதழுத அவன் முகம் எப்படி வாடி இருக்குன்னு பாருடா. எப்படி மாமா உனக்கு என்னை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வந்துச்சு? என்ன மன்னிச்சிருக்கையில எனக்கு அப்போதைக்கு வேற வழி தெரியல. வாய மூடு மாமா. என்ன வழி தெரியல உனக்கு? தோ எதிரில நிக்கிறேன் பாரு, நான் தான் மாமா உன் வழி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல மாமா. நான் உன் மேல கோவப்படுவேன், ஆனா உன்னை எப்பவும் யார்கிட்டயும் நான் விட்டு கொடுத்ததே இல்ல மாமா. எப்படி மாமா என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? கையில அழுவாதமா. அதான் மாப்பிள்ள கண்ணு முழிச்சிட்டாருல. டேய், அவன் முகத்தை பார்த்து இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லுடா. டேய், கையில இப்படி தவிக்க விடுறியடா. இனிமேலாவது அவளை நல்லபடியா பத்திரமா வச்சு காப்பாத்துவேன்னு சொல்லுப்பா. சொல்லுடா. கையில என்ன மன்னிச்சிருக்கையில நான் செஞ்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை உருவாக்கி இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னோட சுமையை நான் எடுத்துக்கவேன்னு நினைச்சேன், ஆனா அது என்ன கூட பாரமாக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கையில என்ன மன்னிச்சிருக்கையில. பரவாயில்ல மாமா, நீ குணமானதே எங்களுக்கு போதும் மாமா.
இங்க என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு கொஞ்சம் பாருடி. அவன் உன்கிட்ட அன்பா இருக்கான், நீ அம்மாஞ்சி மாதிரி இருக்க. இங்க அவன் நடிச்ச மாதிரியே தெரியலையேடி. மாயா மாயா வாட் இஸ் திஸ்? வாய் மூடுங்க. உங்க கண்ணுக்கெல்லாம் நான் பைத்தியம் மாதிரி தெரியறல. உண்மையான பைத்தியம் நான் இல்ல, நீங்க எல்லாரும் தான். அவ என்ன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் சேர்த்து முட்டாளாக்கி இருக்கா. அவ ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வச்சிட்டு இருக்கா. நீங்க என்னடானா அவ சாதாரண வேலைக்காரி முத்துதான்னு கேன மாதிரி நம்பிட்டு இருக்கீங்க. எங்களை வேற என்னடி பண்ண சொல்ற? அவ செல்விதான் நம்ப வைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஆதாரம் வேணும்ல. நாளைக்கு அவளை சித்திரவதை பண்ணி சாகடிக்கணும்னாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டி தான் சாகடிக்க முடியும். கரெக்ட்னே. அவ அடி வாங்கி சாகக்கூடாது மாயா, பயத்தால தான் சாகணும். அதுக்கு நீயே ஒரு வழி சொல்லு. சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். ஏன் கிட்டயே அவ வேலையை காட்டுறாளா? இன்னும் 24 மணி நேரத்துல அவ பொய்யான முகத்தை கிழிச்சு அவ உண்மையான முகத்தை காட்டுற. டே பிரபா, அக்கா எப்படிடா இருக்க? பரவாயில்லக்கா. நீ குணமான உடனே கறியும் மீன் செஞ்சு போடணும்னு நினைச்சேன். டாக்டர் சொன்னாரு உன் வயிறெல்லாம் புண்ணா இருக்குதாம், அதனால வெறும் தயிர் சாதம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் உனக்கு தயிர் சாதம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்தாப்பா சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிறேங்க, நீ கொடு. என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதுவும் இல்லடா, நீ சாப்பிடு. அக்கா நான் செஞ்சது தப்புதாக்கா, என்ன மன்னிச்சிரு. டேய், நீ என் தம்பிடா. ஒரு அக்காவா நான் என் தம்பியை எப்பவோ மன்னிச்சிட்டேன். ஆனா ஆனா என்னக்கா? முதல்ல நீ இதை சாப்பிட்டு முடி, அதுக்கப்புறமா சொல்றேன். பரவாயில்லக்கா, எதுவா இருந்தாலும் போய் சொல்லு. எப்படி சொல்றதுன்னு தாண்டா தயக்கமா இருக்கு. அக்கா என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்னக்கா இருக்கு? நீ எதுவா இருந்தாலும் என் நல்லதுக்கு தான் செய்வேன்னு எனக்கு தெரியும். சொல்லுக்கா. தயவு செஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையை விட்டு போயிடுறா.